My dear Joy TV family, dear viewers, brothers and sisters in Christ, greetings in Jesus' name. எனக்கு அன்பார்ந்த ஜாய் டிவி குடும்பத்தாரே, நேயர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். I believe that all of you are doing good and enjoying God's blessings in your life. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்லி. And also through this wonderful program, Miracle Evening. இந்த அற்புத மாலை என்ற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். Amen. ஆமென். Gospel of John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம். And if you see, and I am sure most of you may be familiar with this beautiful chapter. இந்த 4வது அதிகாரத்திலே காணப்படுகிற சம்பவம் மிகவும் அழகான ஒரு சம்பவமாக இங்கே நமக்கு பிரதிபலிக்கிறது. Break the barriers. தடைகளை உடைத்தெறிவது. I repeat, break the barriers. தடைகளை உடைத்து எறியுங்கள். And we see how beautifully Jesus Christ of Nazareth is breaking the barriers between two communities. நசரேயனாகிய இயேசு அழகாக இந்த அதிகாரத்திலே எப்படி இரண்டு சமூகத்தினர் இருந்த தடைகளை உடைத்தெறிவதை நாம் இங்கே பார்க்கிறோம். And we know very well Gospel of John chapter 4 verse 42, it talks about a Samaritan woman. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் வாசிப்போம் என்று சொன்னால் இந்த சமாரிய பெண்ணை குறித்ததான சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். And it is so beautiful, and we see that God moving with the compassion and with the love. இயேசுவானவர் மிகுந்த கருசனையோடு இந்த சமாரிய பெண்ணிடத்திலே சம்பாஷிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். So here we see that Jesus is breaking the barriers between Jews and the Samaritans. இயேசு இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது யூதர்களுக்கும் சமாரியருக்கும் இடையே இருக்கிற தடைகளை உடைப்பதை நாம் பார்க்கிறோம். He is breaking and destroying the ethnic and religious barriers which have hindered two communities to come together. இந்த யூதர்களுக்கும் சமாரியருக்கும் இடையே இருக்கிறதான கலாச்சார தடைகளையும் மதத்தின் அடிப்படையில் இருக்கிற தடைகளையும் இயேசு உடைத்தெறிவதை நாம் இங்கே பார்க்கிறோம். And let me give you more illustration more about this chapter, and I know you are very familiar, you might have heard, and we all know what message is being spoken to us from Gospel of John chapter 4. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலிருந்து மிகுந்த ஆழமான சத்தியத்தை இந்த நாளிலே எப்படிப்பட்ட தடைகளை நாம் உடைக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு இந்த வேளையில விளக்குவாராக. Jesus broke racism and discrimination among these two communities. இயேசு இந்த இரண்டு சமூகத்தினரிடையே காணப்படுகிற பாகுபாடுகளை உடைக்கிறவராய் காணப்பட்டார். All I can say, Jesus, he being himself a God, he broke all the barriers which were blocking him to move and to minister to every category of people. இயேசு இந்த பாகுபாடுகளை உடைப்பதன் நோக்கம் தான் முன்னேறி செல்ல வேண்டும், தான் ஊழியத்திலே முன்னேறி செல்ல வேண்டிய காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். And now we are going to see from Gospel of John chapter 4 from verse 5, and some verses I will be reading and sharing as the duration of the time. நேரத்தின் அடிப்படையை பொறுத்து இந்த வசனங்களை நாம் 4வது அதிகாரத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், Jesus came to a city of Samaria, which is called Sychar, near the plot of ground that Jacob
gave to his son Joseph. இயேசு இந்த சமாரியாவில் உள்ள சீகார் எண்ணப்பட்ட ஊருக்கு அருகாமையிலே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தின் அருகையில் இந்த கிணறு அருகிலே வந்ததை நாம் பார்க்கிறோம். Now Jacob's well was there. Jesus, therefore, being tired from his ministry journey, sat beside the well. It was about the 6th hour. யாக்கோபுடைய கிணறிடத்திலே அவர் வந்து மிகவும் களைப்படைந்தவராய் பிரயாணத்தினாலே இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தார். அது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. Now Jesus was traveling in his ministry journey and he came to this city Samaria. He was tired and he was sitting beside this well. அவர் ஊழியத்திலே பாதையிலே அவர் வருகிற வேளையிலே யாக்கோபுடைய கிணறு அண்டையிலே வந்து இங்கே உட்கார்ந்து களைப்படைந்தவராய் ஊழியத்தை முடித்து அங்கே உட்கார்ந்தவராய் நாம் பார்க்கிறோம். And it was the 6th hour according to Jewish time. யூதருடைய கால அட்டவணையிலே அது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. That means 3 p.m. in the afternoon. நம்முடைய நேரத்தின் அடிப்படையில் அது மாலை 3 மணி நேரமாய் இருந்தது. And he starts the conversation with this woman of Samaria. அந்த வேளையில தான் இந்த சமாரிய ஸ்திரீயினிடத்திலே இயேசு உரையாடுவதை நாம் பார்க்கிறோம். What made Jesus Christ to start the conversation with this woman of Samaria after knowing all the background culture and each and everything? இயேசு தம்முடைய கலாச்சாரங்களையும் தம்முடைய முறைப்பாடுகள் அனைத்தையும் தெரிந்திருந்த போதும் இந்த ஸ்திரீயினிடத்திலே எதற்காக பேச வேண்டும், எதற்காக ஒரு சம்பாஷணையை துவங்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். Because he wanted to break every hindrances and barriers against the gospel work. ஏனென்று சொன்னால் எல்லா தடைகளையும் ஊழியத்திற்கு விரோதமாக சுவிசேஷத்துக்கு விரோதமாக காணப்படுகிற எல்லா தடைகளையும் உடைக்க வேண்டும் என்பதற்கு நோக்கமாகத்தான் அவர் இந்த வேளையிலே இந்த இடத்திலே பேசுகிறார். And also Jesus shows a beautiful model evangelism by encountering this lady from Samaria and starting the conversation with her. இந்த சமாரிய ஸ்திரீயினிடத்திலே பேசுவதன் மூலமாக இயேசு பல தடைகளை பல கோட்பாடுகளை உடைக்கிறவராக காணப்படுகிறார். And in verse 7 Jesus says, a woman of Samaria came to draw water. Jesus said to her, give me a drink. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். Give me a drink. Give me water to drink. தாகத்துக்கு தண்ணீர் தா, தாகத்திற்கு தா என்றார். He started beautifully this conversation. I am thirsty. I want some water. And he says to this woman of Samaria. எவ்வளவு அழகாக இந்த சம்பாஷணையை அவர் துவங்குகிறார். நான் தாகமாய் இருக்கிறேன், என்னுடைய தாகத்திற்கு தா, எனக்கு ஏதாவது குடிக்க தா, எனக்கு தாகமாய் இருக்கிறது என்பதை சொல்லி அவர் இந்த சம்பாஷணையை துவங்குகிறார். And verse 8 says, for his disciples has gone into the city to buy food. And verse 9, then the woman of Samaria said to Jesus. இவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அந்த வேளையிலே இந்த 9வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்திரீயானவள் யூதர்கள் சமாரியருடைய சம்பந்தம் கலகாதவர்கள் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். Now the woman of Samaria telling to Jesus, how is that you, being a Jew, ask a drink from me, a Samaritan woman? For Jews have nothing to do with Samaritans. இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை நோக்கி அழகாக சொல்லுகிறார், நீர் யூதனாய் இருக்கிறீர், நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு என்று எப்படி கேட்கலாம் என்றால். So you can imagine how many hindrances, a stumbling block, how many barriers were there between these two communities, Jew and Samaritans. நாம் இந்த வேளையிலே நினைத்து பார்க்க முடிகிறது, இந்த இரு சமூகத்தினரிடையே எத்தனை இடர்பாடுகள் இருக்கிறது. இவர்கள் இருவரும்
ஒருவருக்கொருவர் சேரக்கூடாது, பேசக்கூடாது, கலந்து உரையாடக்கூடாது என்பதற்காக. But very beautifully Jesus enters into this picture to break these barriers and bring both the communities together, and that was his model of evangelism to start that conversation with that woman of Samaria. இயேசு மிக அழகாக இந்த தடைகளை உடைப்பதற்காக இந்த இரு சமூகத்தினரிடையே காணப்படுகிற தடைகளை, இவர்களுக்கு இடையே இருக்கிற எல்லா விதமான தடைகளை உடைக்கும்படியாக மிக அழகாக அவளிடத்திலே இந்த பேச்சை ஆரம்பிக்கிறார். And through this racism, culture, discrimination, and maybe the caste, you name anything, it is started breaking. That walls started breaking, and it started breaking. இந்த சம்பாஷணையின் மூலமாக இயேசுவானவர் இனவெறிகளையும் மத பிரிவினைகளையும் சமூக பிரிவினைகளையும் ஒருவருக்கொருவர் காணப்படுகிற ஏற்ற தாழ்வுகளை உடைத்தெறிகிறவராக இருக்கிறார். And verse 10, Jesus answered and said to her, if you knew the gift of God and who is with you, give me a drink. You would have asked him and he would have given you living water. இயேசு அழகாக பெண்மணியிடத்திலே சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். Amen. Amen. He said, if you knew me, if you knew him, you would have got the gift of living water. இயேசுவை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இயேசுவை நீ அறிந்தாய் என்று சொன்னால், அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். And then verse 13 I come, Jesus answered to that lady and said, whoever drinks of this water from this well will thirst again. 13வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த பெண்மணிக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் என்று சொல்லி, but whoever drinks of the water that I shall give him will never ever thirst again. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. But the water that I shall give him will become in him a living fountain of water springing up into everlasting life. God, Jesus is talking about the living water which will never dry, which will never thirst again. இயேசுவானவர் ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அவர் கொடுக்கும் தண்ணீரானது அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். You see in this beautiful passage, ultimately Jesus wanted to win the soul, and for that sake he started with the conversation of normal water. இயேசுவானவரின் அதிகாரத்திலே இந்த பெண்மணியிடத்திலே பேசுவதற்கான முகாந்திரம், எப்படியாவது இந்த ஆத்துமாவை நாம் ரட்சிக்க வேண்டும், நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண தண்ணீர் மூலமாக அவர் சம்பாஷிப்பதை நாம் பார்க்கிறோம். Because disciples were with him, they went to buy food, will they not bring water for him? சீடர்கள் ஊருக்குள்ளே போஜனம் வாங்கி சென்ற வந்தவர்கள் தண்ணீரை எடுத்து வர மாட்டார்களா? Definitely they would have brought for him. கண்டிப்பாக அவர்கள் தண்ணீரையும் கொண்டு வந்திருப்பார்கள். But Jesus had a different purpose. He had something to start. He wanted to win this soul. He wanted to show compassion to this low category people, to this marginalized, to this who are marginalized, who are low, looked down by the society, by the community. He wanted to prove, he wanted to break, and he wanted to win that soul for the glory of God. இந்த தண்ணீரை கேட்பதன் மூலமாக இயேசுவானவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் தாழ்த்தப்பட்டவர்கள், சமுதாயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை அவர் தம்மிடமாக சேர்த்து கொள்ளும்படியாக, அவர்களை உயர்த்தும்படியாக, அவர்களிடத்தில் ஏதாகிலும் நாம் எதையாவது சம்பாஷணையை ஏற்படுத்தி அவர்களை தம்மிடமாக சேர்த்து கொள்ளும்படியாக இந்த சம்பாஷணையை அவர் துவங்குகிறார். Today in our lives, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே we as a children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். as a people of God, தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக இருக்கிறோம். as a body of Christ, இயேசுவினுடைய சரீரமாக இருக்கிறோம். as a church of Lord Jesus Christ, இயேசுவினுடைய சபையாக அறியப்படுகிறோம். we need to show this role model, we need to show this biblical
pattern and we need to analyze. We need to understand where the barriers are, where it is blocking, how we can break. If Jesus, the King of Kings, the Lord and the Messiah, if He could break, why not we can break it? இன்றைக்கு இயேசுவின் அங்கமாக, இயேசுவின் அடையாளமாக, இயேசுவின் மாதிரியாக பிரதிபலிக்கிற நாம் இயேசுவின் இந்த மாதிரியை நாம் சமூகத்திலே பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்கிறது. தடைகளை உடைத்தெறிய வேண்டியதாக இருக்கிறது. ஏற்ற தாழ்வுகளை உடைத்தெறிய வேண்டியதாக இருக்கிறது. சமூகத்தினரே காணப்படுகிற ஏற்ற தாழ்வுகளை உடைத்தெறிகிறவர்களாய் இருக்கிறது. இது தேவ சித்தமாய் இருக்கிறது. You name anything, He broke all the social barrier, cultural barrier, language barrier, everything He broke. Ultimately He wanted Jews and Samaritan to come together because both were powerful, and at the end, through this lady, through this woman, if you read John chapter 4, the entire whole village came to the saving knowledge of Jesus Christ. இயேசுவானவர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறவராய் இருந்தார். சமூகத்தினரிடையே காணப்படுகிற தடைகள், கலாச்சாரத்தின் அடிப்படையிலே காணப்படுகிற தடைகள், சமூகத்தினரிடையே காணப்படுகிற தடைகள், மதத்தின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே எல்லா தடைகளையும் அவர் உடைத்து இந்த சமாரிய ஸ்திரீயின் இடத்துல அவர் பேசி இந்த இரு யூதர்களும் சமாரியர்களுக்கும் இருக்கிற தடைகளை உடைத்து அவர்களை இணைக்கிறவர்களாக அந்த பெண்மணியிடத்தில் பேசி இதன் மூலமாக ஒரு சாட்சியை ஏற்படுத்தி அந்த ஊர் மக்கள் அனைவரையும் அங்கே சேர்ந்து இவரிடத்திலே வர வைக்கத்தக்கதாக நாம் பார்க்கிறோம். Today God is expecting same thing in our lives. இதே காரியத்தை தான் இன்றைக்கு கர்த்தர் நம் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். Maybe many things are happening and going on around the world. அநேக காரியங்கள் நம்மை சுற்றிலும் உலகத்திலேயே நடந்து கொண்டு இருக்கிறது. But we as a children of God, நாம் இயேசுவின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஜனங்களாக, as we read the word of God, தேவனுடைய வார்த்தையை படிக்கிற நாம் we need to implement the word of God in our life. கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டும். In our action, in our deed, in our words, we need to resemble. நம்முடைய செயல்களிலே, நம்முடைய நடக்கையிலே இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And if you see from verse 15 and quickly some verses I will read. Verse 15, the woman said to Jesus, "Sir, give me this water that I may not thirst, nor come here to draw water every day." Jesus said to her, "Go, call your husband and come here." 15வது வாக்கியத்திலே நாம் பார்க்கும்போது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, "ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொண்டு வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால், இயேசு அவளை நோக்கி, "நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து வா" என்றார். Then woman answered and said, "I have no husband." அந்த ஸ்திரீயானவள் பிரதித்திரமாக இயேசுவுக்கு சொல்லுகிறார், "எனக்கு புருஷன் இல்லை" என்றாள். I have no husband. எனக்கு புருஷன் இல்லை. Jesus said to her, இயேசு அவளை பார்த்து சொன்னார், "You have well said. What you told is correct. I have no husband, for you already had 5 husbands, and the one whom you have now is not your own husband." And he spoke accurately, very true. இயேசு அவளை பார்த்து சொன்னார், "எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படியெனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. இதை உள்ளபடி சொன்னாய்" என்றார். And in verse 20 she says to Jesus, "Sir, I perceive, I imagine, and I think that what all you told, you are a true prophet." அந்த ஸ்திரீயானவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், "ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன்" என்றாள். So much work of the Holy Spirit happening just with the conversation at the well. இந்த கிணறு அண்டையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சம்பாஷணை இவர்களுக்குள்ளாக நடப்பதை நாம் பார்க்கிறோம். Sometimes God has divine opportunities, divine plans in our life, but we miss it because of some barriers, some hindrances, some stumbling block. And today God wants us to wake up, enlighten our eyes to analyze, to understand the word of God accurately and correctly, so that we can also break such barriers and build God's kingdom. கர்த்தர் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் வசனங்களை அறிந்த நாம், தேவனுடைய வார்த்தையை அறிந்த நாம், சில வேளைகளிலே சில தடைகளினாலே அவைகளை நாம
நாம் அனுபவிக்க முடியாதபடி, அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாதபடிக்கு பல தடைகளை நாம் வைத்து அவைகளை எழுந்து போகிற காரியங்கள் இருக்கிறது. From verse 15 to 20 you can see Jesus broke the barrier of sin. 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இயேசு மகா பெரிய தடையாகிய பாவத்தின் தடையை அவர் உடைக்கிறார். There was so much of ministry was happening here in this passage. Not only what God told, he prophesied, you had 5 husbands, and she says, yes sir, what you're telling is right, you are a prophet, you are a true prophet. இந்த முழு அதிகாரத்திலே பெரிய ஊழியத்தை இயேசுவானவர் செய்வதை நாம் இங்க பார்க்கிறோம். அவர் தீர்க்க தரிசனமாக இந்த பெண்மணியிடத்திலே சொன்ன காரியத்தை அவள் ஒத்துக்கொண்டால், அவள் தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவளாக, அவள் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறாள். And verse 27, at that point his disciples, they went to buy food, they came back and they were shocked. They were shocked by seeing that scenario, that scene. போஜனம் கொள்ளும்படியாக வெளியே சென்ற சீடர்கள் வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். இயேசுவானவர் ஒரு சமாரிய பெண்ணிடத்திலே பேசிக் கொண்டிருப்பதை, சம்பாஷித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவர்கள் பிரமித்து வியப்படைந்தார்கள். They were shocked, they were astonished. Ayyo, what is happening? Jesus, being a Jew, talking to this woman of Samaria, but still they did not open their mouth. They were blank. They did not question Jesus because they knew something gonna come out of this. வெளியே சென்ற சீடர்கள் உள்ளே வந்து பார்க்கும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம், அவர்களுக்கு மிகுந்த வியப்பு, அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. இயேசுவானவர் இந்த ஸ்திரீயினிடத்தில் பேசுவதை கண்டு அவர்கள் மிகவும் பிரமித்து வியந்தார்கள். ஏன் என்று கேட்பதற்கும் அவர்களுக்கு தைரியம் இல்லாதிருந்தது. And from verse 33, if you read till 42, Jesus delivered her from sin. He broke the barrier. He prophesied over life. So much of ministry was done. Finally, she goes and tells to the whole crowd, whole village, and at the last, whole village comes to know about Jesus Christ. இயேசுவானவர் இந்த ஸ்திரீயினிடத்தில் பேசினதன் மூலமாக பல தடைகளை உடைப்பது மாத்திரமல்ல, அவளுடைய பாவத்தின் தடையை உடைக்கிறார். அவளுக்கு நல்ல ஒரு சம்பாஷணையை கொடுத்து அவள் இந்த ஊருக்குள்ளே சென்று கிராமத்தில் இருக்கிற அநேக மக்களை இயேசுவினிடத்திலே அவள் சேர்க்கிற ஒரு மகளாக, ஒரு ஸ்திரீயாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Ho rimadula base la bakata la makorobo siki anda lebo sheke do robo shikata la ba 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 ba. Oh rebo shiki anda lama handa ra ba 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 ba. Oh rebo sheke lama handa ra ba 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 ba. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, for reminding us from the beautiful passage from Gospel of John chapter 4. இந்த யோவான் 4வது அதிகாரத்தின் மூலமாக எங்களை நீர் உணர்த்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, when you were in this world, you did a marvelous ministry regardless of anything, Lord. கர்த்தாவே, நீர் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற வேளையிலே எந்த தடைகளையும் நீர் ஆண்டவரே உடைத்தெறிகிறவராக, எந்த தடையும் உம்முடைய ஊழியத்துக்கு தடையில்லாதபடி நீர் செய்து காட்டினீர். Thank you, Lord, that you broke every barriers. கர்த்தாவே, நீர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்ததை நாங்கள் இந்த வேளையிலே தியானிக்கிறோம். And it is a reminder call for us to implement and to break such barriers even in our lives, Lord. நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் உடைத்தெறிய இந்த வேளையிலே நீர் எங்களை உணர்த்துகிற தயவுக்காக நன்றி அப்பா. You showed the way to that Samaritan woman, Lord. கர்த்தாவே, நீர் சமாரிய ஸ்திரீக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்தீர். Through her entire village came to know about Jesus. சமாரிய ஸ்திரீயின் மூலமாக மொத்த கிராம மக்களும் இயேசுவினிடத்திலே வந்தார்கள். You did not feel shy. You did not feel anything publicly. You spoke to
demonstrate and record so that we will be able to follow same thing what you did, Lord. கர்த்தாவே, நீர் அந்த நாட்களிலே எதை குறித்தும் கவலைப்படாமல், எதை குறித்தும் வெட்கப்படாமல், எதை குறித்தும் நீர் அந்த நேரத்திலே நினைக்காமல் இந்த சமூகத்தினரிடையே காணப்படுகிற தடைகளை உடைத்தெறிகிறவராய் இருந்தீர். Thank you, Lord, you moved with compassion and love and truth. கர்த்தாவே, நீர் பார்க்கிற மக்களை கரிசனையோடு அக்கறையோடு மிகுந்த இரக்கத்தோடு அவர்களோடு நீர் உறவாடினீர். And you could win that soul of that Samaritan woman. அந்த சமாரிய ஸ்திரீனுடைய ஆத்துமாவை நீர் ரட்சிக்கிறவராக காணப்பட்டீர். It is recorded in your word of God. இதை நாங்கள் இந்த உம்முடைய வேதத்திலே இதை எழுதி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். Lord, today open our spiritual eyes. இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறப்பீராக. Help us to understand, realize. எங்களுடைய கண்களை நீர் திறந்து உண்மையை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. Help us to realize where all we are doing wrong, where all we are doing mistake, where all barriers, so that social barrier, culture barrier, language barrier, everything gonna break in the mighty name of Jesus Christ of Nazareth, because we are one in Christ. கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற தடைகள் எங்கெங்கெல்லாம் நாங்கள் பிரிவினைகளையும் எங்கெல்லாம் ஏற்றத்தாழ்வுகளையும் பார்க்கிறோமோ அதையெல்லாம் உடைத்தெறும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு இப்பொழுது உதவி செய்வீராக. Help us, Master. எங்களுக்கு உதவி செய்யும் Give கர்த்தாவே. us your wisdom and your knowledge and your strength. உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய பலத்தையும் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம். Lord, give us your courage. கர்த்தாவே, உம்முடைய தைரியத்தை எங்களுக்கு தருவீராக. To speak the truth from the word of God with the love and with the compassion, Lord. உண்மையான சத்தியத்தை அன்போடு கரிசனையோடு பேச எங்களுக்கு உதவி செய்யும். So that all the barriers which are brought by the enemy, by the devil, it will be demolished like a Jericho wall. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் எல்லா பிரிவினைகளையும் எரிகோ கோட்டையை போல இந்த வேளையிலே நீர் உடைப்பீராக. And in these last days, அதுவும் இந்த காலகட்டத்திலே இந்த கடைசி நாட்களிலே our goal, our mission will be to build your kingdom alone. எங்களுடைய நோக்கம் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, உம்முடைய ராஜ்யத்தை பலப்படுத்துவதற்காக. Help us, எங்களுக்கு உதவி செய்யும். so that we will fulfill what you want us to do it for you. அதனாலே நாங்கள் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor in Jesus' most precious name I pray. Amen. உம்முடைய நாமத்திற்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். Amen. அன்பான ஜாய் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அற்புத மாலை நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்தியா மற்றும் அநேக நாடுகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாட்சிகளை தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதற்காக தேவனை துதிக்கிறோம். உங்களுடைய சாட்சிகள் மற்றும் ஜெப தேவைகளுக்காக கீழ்காணும் தொலைபேசி எண் 9342523393 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியத்துக்காகவும் ஊழியத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி தங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்தை தங்களுடைய உதாரத்தமான காணிக்கையினால தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523333 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.